வணக்கம் மேஷராசி நண்பர்களே. வாங்க, டிசம்பர் 11 2025 அதாவது வியாழக்கிழமை உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு விரிவாக பார்க்கலாம். உங்க நாள் எப்படி அமையும்? என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? இதெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்க ரொம்ப ஆவலா இருப்பீங்க இல்லையா? வாங்க, அதுக்கான பதில்களை இப்ப பார்க்கலாம். அடடா, என்ன ஒரு அருமையான வரி பாத்தீங்களா? இதுதான் இன்னைக்கான தாரக மந்திரம். சும்மா மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இனி வெறும் கனவா இருக்காது. அது ஒரு லட்சியமா, ஒரு குறிக்கோளா மாறப்போற ஒரு பவர்ஃபுல்லான நாள் இது. அப்போ இந்த கனவு லட்சியமா மாறதுன்னா என்ன அர்த்தம்? இது உங்க வாழ்க்கையில மத்த விஷயங்களை எப்படியெல்லாம் பாதிக்க போகுது? வாங்க, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல இன்னைக்கு உங்க ஓவரால் மூட் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்துறலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சூப்பரான தெளிவு கிடைக்க போற நாள் இது. பாருங்க, இத்தனை நாளா ஏதோ ஒரு தேக்க நிலையில இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு இல்லையா? ஒரு சின்ன குழப்பம், அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. மனசுல இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்குத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலா ஒரு ஃப்ரெஷ்ஷான மனத்தெளிவு பிறக்கும். இனிமே என்ன பண்ணலாம், எப்படி போகலான்னு உங்க எதிர்கால பாதை ரொம்பவே பிரகாசமா தெரியும். அடுத்ததா உங்க பர்சனல் லைஃப் பக்கம் வருவோம். படிப்பு, பணம், நண்பர்கள்னு இந்த ஏரியாக்கள்ல இன்னைக்கு என்ன நடக்கும்னு பார்க்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல நாள். அடுத்து என்ன படிக்கலாம், எங்க சேரலாங்கிற குழப்பமெல்லாம் நீங்கி ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களே கொஞ்சம் உஷாராகி தேவையில்லாத செலவுகளை குறைச்சு சேமிப்புல கவனம் செலுத்துவீங்க. இது ஃபியூச்சருக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்ல, ரொம்ப நாளா ஒரு உதவிக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்க நண்பர்கள் மூலமா இன்னைக்கு கிடைக்கும். அது கொடுக்குற சந்தோஷமே தனிதாங்க. சரி, இப்போ உங்க கரியர், அதாவது வேலை, பிசினஸ் பக்கம் வருவோம். இங்க ஒரு சின்ன விஷயம் இருக்கு. வேலைக்கு போறவங்களுக்கும் சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கும் பலன்கள் கொஞ்சம் வேற வேற மாதிரி இருக்கு. முதல்ல வேலைக்கு போறவங்கள பத்தி பார்க்கலாம். நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். உங்க மேலதிகாரிகள் கிட்டயும் கூட வேலை செய்யறவங்க கிட்டயும் பொறுமையா நடந்துக்கோங்க. ஒர்க் பிரஷர்னால சில குழப்பங்கள் வரலாம். அதனால எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. ஆனா நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா இன்னைக்கு உங்களுக்கு செம்ம நாள். உங்க வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவைன்னு கரெக்டா புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கேத்த மாதிரி உங்க பிசினஸ்ல சில மாற்றங்கள் செஞ்சு லாபத்தையும் அள்ளுவீங்க, பாராட்டியும் பெறுவீங்க. ஓகே, இந்த நாளை இன்னும் சிறப்பா மாத்திக்க உங்களுக்கான சில லக்கி டிப்ஸ் இருக்கு. இது ஒரு குட்டி சக்சஸ் கிட்னு கூட சொல்லலாம். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. எந்த ஒரு முக்கியமான வேலையை ஆரம்பிச்சாலும் இந்த திசையை நோக்கி தொடங்குறது நல்லது. அடுத்து உங்களுடைய லக்கி நம்பர், அது நம்பர் 4. அப்புறம் உங்க அதிர்ஷ்ட நிறம் ஊதா. இந்த பர்பிள் கலர் உங்களுக்கு ஒரு மன அமைதியையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா மேஷ ராசியில இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பலன்கள் எப்படி இருக்குன்னு பாப்போம். நீங்க அஸ்வினி நட்சத்திரமா? அப்போ இன்னைக்கு உங்க லட்சியத்தை நோக்கிய முதல் அடியை எடுத்து வைப்பீங்க. ஒரு சூப்பரான ஆரம்பம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள்னு எல்லார்கிட்ட இருந்தும் முழு ஆதரவு கிடைக்கும். அவங்க உங்களுக்கு பெரிய பலமா இருப்பாங்க. கிருத்திகை முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மத்தவங்களோட உணர்வுகளை நல்லா புரிஞ்சு நடந்துக்குவீங்க. இந்த புரிதல் உங்க உறவுகளை இன்னும் வலுவாக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த நாள்ல சின்ன சின்ன தடைகள் வரலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி நாள் முடியும் போது உங்க கையில வெற்றியும் பாராட்டும் நிச்சயம் இருக்கும். அப்ப பாருங்க, இன்னைக்கு உங்க கனவுகளை வெறும் கனவுகளா இல்லாம நிஜமாக்கக்கூடிய லட்சியங்களா மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்க கையில இருக்கு. கேள்வி என்னன்னா, அந்த வாய்ப்பை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? யோசிச்சு செயல்படுங்க.